வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது விமர்சையாக நடந்த அயோத்தி பாலராமர் சிலை பிரதிஷ்டை, மோடியின் அரசியல் களத்திற்கு உதவிய ஆன்மீக விழா, தமிழக கோவில்களில் வழிபாட்டிற்கு தடை என பிஜேபி புகார், காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள், ஸ்டாலின் கண்டனம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்க போகிறோம். அதாவது பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த, பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த இந்த ராமர் சிலையானது இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாலராமர் சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே கலந்து கொண்டார். கிட்டத்தட்ட 11 நாட்கள் அவர் தீவிரமாக இந்த விரதம் அனுஷ்டித்து இன்றைய நிகழ்வில் அவர் கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு புண்ணிய தலங்களுக்கும், ராமாயணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு புண்ணிய தலங்களுக்கும் சென்று புனித நீர்களை சேகரித்து அங்குள்ள கோவில்களையும் வழிபட்டு அதன் பிறகு இன்று இந்த பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டார். அதில் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள், அம்மாநில முதல்வர் ஆனந்திபென் பட்டேல் அவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் போன்ற பலர் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தொழில் அதிபர்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நாளில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், காலச்சக்கரத்தில் இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த நாள் பற்றி மக்கள் பேசுவார்கள். இந்த நாளை தேசமே ஒரு தீபாவளி திருநாளைப் போல கொண்டாடுகிறது என்று உணர்ச்சி பெருக்கோடு அவர் கூறியிருந்தார். முதலிலேயே ராமர் வந்துவிட்டார் என்று கூறி அவர் தனது உரையை ஆரம்பித்திருந்தார். இந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளும் இது குறித்து எழுந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அயோத்தி ராமர் பண்டிகை, அதாவது இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வை காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த தனியார் மண்டபங்களிலும் சரி, கோவில்களிலும் ஏற்பாடு செய்திருந்ததற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக அரசு சார்பாக இது மறுக்கப்பட்டது. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் இதனை மறுத்திருக்கிறார். அதாவது இதற்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லாவிட்டாலும் கூட வாய்மொழியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று பிஜேபி தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் அவ்வாறாக எந்த ஒரு உத்தரவும் நாங்கள் பிறப்பிக்கப்படவில்லை. இந்த வழிபாட்டுக்கு எந்த விதமான தடையும் கோவில்களிலும் நிகழ்த்தப்படவில்லை. இது பிஜேபியினர் வைக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வாக தான் இந்த ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று சேகர்பாபு அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோன்று ஆளுநர் அவர்கள் கோதண்ட ராமசாமி கோவிலுக்கு செல்லும் பொழுது அர்ச்சகர்கள் முகத்தில் அர்ச்சத்தை பார்க்கிறேன் என்பது போன்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இதற்கும் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதிவு, அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நேரடி ஒளிபரப்பு, அயோத்தி நேரடி ஒளிபரப்பை தடை விதித்தார்கள் என்று கூறிய அந்த கருத்திற்கும் சேகர்பாபு அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். அதேபோன்று மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஆளுநருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். அதாவது அயோத்தி ராமர் கோவில் அரசியலை அமைதியான கோதண்ட ராமர் கோவிலில் சென்று தேடியிருக்கிறார் ஆளுநர். காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்கள். அந்த நிலையில்தான் இருக்கிறார் ஆளுநர். அவரிடம் இருப்பது பக்தியா, பகல் வேடமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதேபோன்று நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கேள்விக்கும் அவ்வாறு எவ்வித நிகழ்வும் நிகழவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு சர்ச்சைகள் விமர்சையாக நிகழ்ந்து முடிந்த அந்த அயோத்தி ராம்லல்லா, ஸ்ரீராம் லல்லா பிராண பிரதிஷ்டையின் பிறகு தமிழகத்திலும் சில விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக திமுக செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக பிஜேபியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக ஆன்மீக அரசியல் கட்சியின் மாநில செயலாளர் திரு சோமு ராஜசேகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி திரு ஜி.கே. நாகராஜ் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இன்னைக்கு அயோத்தியில் நடந்த ஸ்ரீராம் லல்லா பிராண பிரதிஷ்டை விழா, பிரதமர் அவர்களின் பேச்சு, தமிழகத்தில் நடந்த சர்ச்சை, இது குறித்த உங்களுடைய முதல் சுற்று பார்வை. இன்னைக்கு பாரத பிரதமர்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவே ஒரு தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஒரு 550 ஆண்டு கால பிரச்சனை, இதுல பல்வேறு அரசியல் நிகழ்த்தப்பட்டு தொடர்ச்சியாக ஓட்டு வங்கிக்காக இந்த நிகழ்வை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி பல்வேறு காரியங்களை செய்த எதிர்கட்சிகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
அத்வானி அவர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இவர் தான் செய்ய வேண்டும் இருக்கிறது, இவர் செய்ய வேண்டும் என்று ராமர் நினைத்திருக்கின்றார், அதனால் இவர் செய்கிறார் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இன்று நிறைவேற்றியதுல இந்தியாவில் பல கோடி மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீதியின்படி நடந்த, ஏன்னா ராமர் நீதிக்குட்பட்டவர், நீதியை பின்பற்றுவர், ஒரு நீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்த ஒரு விஷயம் இது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அதை அடுத்து அங்கு இஸ்லாமியர்களுக்கும் உரிய இடம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கும் அடுத்த பணிகள் அது நடக்கும். இப்படி ஒரு எல்லா சமுதாயமும் சேர்ந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ காசியிலிருந்து அயோத்தி கூட இஸ்லாமிய பெண்கள் ராமச்சுடர் ஏந்தி வந்தாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில, பாலக்கால் நிகழ்ச்சியில இத வழக்கு போட்ட இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டார்கள். அப்படி எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு மனதோடு இருந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான நிகழ்வை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதுக்காக அந்த கட்டடத்தை கட்டியவர்கள், அதற்காக இருந்த சன்னியாசிகள், போராடி அத்தனை பேரும் 7500 பேர் இன்னைக்கு அழைத்து, அது குறிப்பா அந்த கட்டடம் கட்டியவர்கள்லாம் பூ மேல போட்டு இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வை நன்றி கடனை செலுத்தி பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது இது அடுத்த கட்டமா நம்ம ஒரு 1000 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சிக்கு அடியெடுத்து வைக்கிறோம். ஏன்னா நீங்க பிஜேபி 10 வருஷத்துல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள், நீ முதல்ல சொல்லலாம் தீவிரவாதம் இல்ல, ரெண்டாவது ஊழல் இல்ல. இந்த ரெண்டும் மிகப்பெரிய விஷயம். ஒரு வன்முறை இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு மக்கள் பாதுகாப்பா இருக்கிறது, ரெண்டாவது ஊழல் இல்லாம இருக்கிறது. இந்த ரெண்டும் நடக்கல. மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும், ஆனா இது ரெண்டும் இல்லாத ஒரு இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, ஒரு 550 ஆண்டுக்கு பிரச்சனைக்கு ராமர் கோயிலுக்கு தீர்வு வந்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த மணிப்பூர் போன்றவை நம்ம எடுத்துக்கலாமா சார்? சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த மணிப்பூர் போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்வு சார். இப்போ பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் பிரச்சனை இருந்தது, உல்ஃபா 40 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இப்ப அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. மணிப்பூர் பிரச்சனை வந்து தொடர்ச்சியான பிரச்சனை தான். அதுக்கு டெரரிசம், வெளியிருந்து வர்ற ஒரு தாக்குதல், போதை மாஃபியா, அது இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ற நிலைமை கொண்டு போயிருக்கிறோம். ஏன்னா மத்திய அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்லலாம், அமெரிக்காவுல போய் அமர்ந்து அங்க அமெரிக்காட்ட சொல்றாரு நம்முடைய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நீங்க எங்க மேல குற்றம் சொல்லாதீங்க, உங்க நாட்டுல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்க முதல்ல அப்படிங்கிறார். எந்த தைரியம் எந்த அரசுக்கு இருந்தது? இன்னைக்கு சீனா துடிச்சிட்டு இருக்குங்க. அவங்களால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. முதல்ல வந்து காங்கிரஸ் இருந்து ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, இங்க சீனா பிரதமர் இங்க வந்தார் அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்துல ஆக்கிரமிப்பு இருக்கிறதுன்னு ராகுல் காந்தி குற்றம் சுமத்திருக்காரு சார். அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, சீனா ஆக்கிரமிச்சிருக்கிறதுன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சுமத்துறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து இப்ப வந்து எதை கிடைச்சா அரசியல் பண்ணலாம்னு பாக்குறாரு. சீனாவுடைய ஆக்கிரமிப்பு முக்கியமான காரணம் அந்த பாக் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லைங்களா, அத பாகிஸ்தான் சீனாவுக்கு கொடுத்திருக்கு. ஒவ்வொரு முறையும் சீன பிரதமர் இங்க வர்றப்ப ஆக்குபை பண்ணுவாங்க உள்ள. ஆனா இன்னைக்கு ஒரு இன்ச் நிலம், இன்னைக்கு சீனா என்ன பண்றதுன்னு தெரியல. பாருங்க, மாலத்தீவுக்கு ஒரு பிரச்சனை வருது. இன்னைக்கு நம்ம பிரதமர் லட்சத்தீவு போறாங்க. லட்சத்தீவு போயிட்டு வந்தோம்னா தாங்கிக்க முடியாம மாலத்தீவு ட்வீட் பண்றாங்க, அமைச்சர்கள் கடுமையா போடுறாங்க. இந்தியர்களை உணர்ச்சியோட அத்தனை பேரும் போற டிக்கெட்டை கேன்சல் பண்றாங்க. ஒரு நிமிஷம் மாலத்தீவே தப்பிச்சு போகுது, ஏன்னா அவங்களுக்கு தான் வருமானம். அப்ப உடனே என்ன பண்றாங்க, சீனா கை நீட்டுறாங்க. அவங்களை கூப்பிட்டு வெடிகுண்டு வச்சு, அதாவது வரவேற்பு கொடுத்து, அவங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதை கொடுத்து மாலத்தீவு உள்ள சேர்க்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்து நாடு, நாம நிறைய ஒரு 50,000 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த உணவை கெடுக்கணும், இது மாதிரி சைனா. இந்த அயோத்தி விஷயத்துக்கு வரலாம் சார். ஆனா இப்ப நீங்க கூப்பிட்டு அந்த 7100 பேர் வந்தாங்க. நான் எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து, குறிப்பாக காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இந்த விழாவை புறக்கணிச்சிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல சார், நான் சொல்றேன்னா, நான் இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்பவும் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது நரேந்திர மோடி அவர்கள் வந்துதான் முடிக்கணும்லாம் கிடையாது. நோக்கு என்னவா இருந்தது, இவங்க போய் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க, அபிடவிட் ஃபைல் பண்றாங்க. ராமர் பிறந்ததற்கான அடையாளம் இல்ல, ராமர் என்று ஒருவர் இல்லவே இல்லை, இப்படி எல்லாம் காங்கிரஸ் காலத்தை ஓட்டினாங்க. ராமர் பிறந்ததாக நம்பப்படுகிறது, நம்பிக்கை நடிக்கிறதெல்லாம் தீர்ப்பே வந்திருக்கு. காங்கிரஸ் இல்ல இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு இருந்தவங்க அவங்க இப்போ ஒரு சுபமான நிலை உண்டாகுது. தாராளமா அவங்க வந்து கலந்துருக்கலாம். இப்ப பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரை கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்குது, அழைப்பு எடுக்காம எல்லாருக்கும் கொடுத்திருக்கோம். வந்து வணங்கிட்டு போகலாம், அல்லது 2 நாள் கழிச்சு நாங்க வரோம், அன்னைக்கு நாங்க வரலன்னு சொல்லலாம், அல்லது மக்களில் நீங்கள் கலந்து கொள்ளுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் இருக்கிற நிர்வாகிகளே இதை விரும்பல.
சரி. அவங்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இது அரசியல். எக்காரணத்தை கொண்டும் இந்தியாவுல ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகிடக்கூடாது. எப்பொழுதும் நம்ம பிரிச்சு வச்சே இருக்கணும். ஏன்னா இவங்க இஸ்லாமியர்களை, சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியா மட்டும்தான் பாக்குறாங்க. இருந்தாதான் இந்த வாக்கு நாம பயப்படுத்தி, அதாவது பிஜேபிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அது மதவாத கட்சின்னு சொல்லி பயப்படுத்தி சிறுபான்மையினர்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி பயத்தை ஏற்படுத்தி, உண்மையிலேயே அந்த ஓட்டுக்காக மிக மோசமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தரம் இல்லாத அரசியலை காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கு துணை போறது காங்கிரஸ். எல்லாம் சொல்றாங்க 63 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 18 வருஷம் பவர்ஃபுல்லா காங்கிரஸ் டிசைட் பண்ண வச்சது, அங்க ஆட்சியில் அமர வச்சது யாருன்னா திமுக. அவங்க இதுக்கு தீர்வு காண முயற்சிக்கல, எந்த பிரச்சனைக்கும் தீர்வான முயற்சிக்கல. ஆர்டிகல் 370 எவ்வளவு கோடி நமக்கு செலவுங்க. இன்னைக்கு 2 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க சுற்றுப்பயணம் நம்ம இந்தியாவில இருந்து காஷ்மீருக்கு. பெரிய மாற்றம். ஆனா இப்ப இளைஞரணி மாநாட்டுல அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, ஆர்டிகல் 370 நாங்க ஏத்துக்கல. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த சுற்றிலே இதை பத்தி விரிவா பேசலாம். அடுத்த திரு விக்கி, உங்களுடைய பார்வையில் இன்று ராமர் கோவிலில் பாலராமர் பிரதிஷ்டை, அதன் பிறகு தமிழகத்தில் நடந்த சர்ச்சைகள் குறித்து உங்களுடைய முதல் சுற்று பார்வை. தமிழகத்தில் சர்ச்சை எதுவுமே நடக்கல. சர்ச்சையாக்கியது பாஜகவும் பாஜகவினரும் நிர்மலா சீதாராமனும் தான். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆன்மீகம் என்பது அவரவருக்கு உட்பட்டது, அதை நீங்க அரசியலாக்க கூடாது என்று இன்னைக்கு உயர்நீதிமன்றமே இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்பக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் நம்ம பாக்குறோம். நம்ம இதை பொதுமக்கள் கருத்தா நம்ம பார்க்கல. ஒரு உயர்நீதிமன்றமே இந்த அளவுக்கு கருத்து சொல்லுது, இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஆளுநர் ஒரு கருத்தை போடுறாரு. அது நான் கோயிலுக்குள்ள போனேன், ஒரே அந்த பூசாரிகளின் மனநிலை எல்லாம் மோசமா இருந்தது. பூசாரியே சொல்றாரு அந்த கோயில இல்ல, அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆளுநர் வந்தார், ஆளுநருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அந்த பூஜைகள் செய்து அவரை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு. ஆனா ஆளுநர் என்ன பேசுறாரு, எல்லாம் ஒரு பயத்தோட பதட்டத்தோட இங்க இருக்கிறாங்க, அவங்களை மிரட்டி அச்சுறுத்தி வச்சிருக்காங்க. ஆளுநர் பேசுற பேச்சா அப்படியே அந்த குருக்கள் நீங்க சொல்லிட்டாரு, அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல, நாங்க நல்லா சேமமா தான் இருக்கோம்னு சொல்லிட்டா. சரி, இதுக்கப்புறம் எங்க போய் ஆளுநர் மூஞ்சி வச்சு பாருன்னு தெரியல. ஏன்னா ஆளுநர் ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொய்யிலே பிறந்து பொய்யிலே அரசியல் செய்கிற பிஜேபியில இருந்து வந்ததுனால அவர் பொய்யே பேசிட்டு இருக்காரு. அது கருக்கா வினோத் சம்பவமாக இருக்கட்டும், இப்ப இந்த குருக்கள் விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தான். சோ இன்னொன்னு அண்ணன் சொன்னாரு, பாலாரும் தேனாரும் ஓடுது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. சைனா பயப்படுறான் கடந்து அப்படின்றாரு. அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள இந்தியாவின் சொந்தமான பகுதியில ஒரு நகரத்தையே, ஒரு கிராமம் இல்ல, ஒரு நகரம் அளவுக்கான கட்டமைப்பையே கட்டி முடிச்சு விட்டது சைனா. இவர் என்ன சொன்னாரு, மாலத்தீவுக்கு எதிராக நான் போறேன்னு சொல்லி லட்சத்தீவுல போய் உட்கார்ந்தாரு. அப்ப ஏற்பட்ட பிரச்சனை என்ன, லட்சத்தீவை டெவலப் பண்றேன் அப்படின்னா இவங்க எந்த ஒரு எக்கானமியும் சொல்லல. ஆனா நான் மாலத்தீவுக்கு போறதெல்லாம் தடுப்பதற்காக இவருடைய ஈகோனால இவர் போய் லட்சத்தீவுல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததுனால என்ன நடந்ததுங்கிறதுதான் நான் அதுக்கப்புறம் பாக்குறேன். நம்மள மாலத்தீவு சைனாவோட உறவு கொண்டு ஆரம்பிச்சதுலாம் இவருடைய சைனாவோட ஏற்கனவே மாலத்தீவு உறவு இருக்குன்றதுனாலதான் இவர் லட்சத்தீவை ப்ரமோட் பண்றாருன்றதான் பேச்சு. ஆனா நீங்க மாத்தி சொல்றீங்க, எப்படி எது உண்மைன்னு தெரியல. ப்ரமோஷன் இல்ல, இவர் வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப மோசமாயிட்டு, இலங்கை ஏற்கனவே இந்த நட்புறவுல இருந்து இப்ப தொடர்ந்து அவங்க இலங்கையில சீனாவுக்கு என்று தனி ஒரு ஆர்மி தளம் அமைப்பதற்கான இடமெல்லாம் இலங்கை வழங்கி இருக்கு. அப்ப பக்கத்திலே அடுத்தது மாலத்தீவையும் இன்னைக்கு சைனா ஆக்குபை பண்ணி. நாகராஜ் சார் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க, திமுக காங்கிரஸோட அரசுல பல ஆண்டுகள் அங்கம் வகிச்சது, ஆனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, சரியான முறையில் அதற்கான வாதாடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இப்ப தமிழக அரசுக்கு இந்த சார்பான நிலைப்பாடு என்னன்னா, இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் இலங்கையில இந்திரா காந்தி அவர்களே அங்க அந்த நீங்க எல்டிடிக்கு ஆதரவாக செயல்பட்ட நடவடிக்கை எல்லாம் தெரியும். ஏன்னா அப்ப இருந்த நிலைமை எப்படி, ஏன்னா இலங்கை அன்னைக்கு சைனாவோட போக நினைத்தப்போ அங்க ஒரு உள்நாட்டுக்குள்ள ஒரு சண்டை நடக்கணும் என்று விரும்பியது இந்தியா. அதனால விடுதலை புலிகளை அழைத்து அன்அபிஷியலா அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது அன்னைக்கு இந்திய அரசு. யாருமே மறுக்க முடியாது. அன்னைக்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறை கொள்கை கண்ணோட்டம் அப்படி இருந்தது. அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்த பிறகு வெளியுறவுத்துறை கொள்கை மாற்றம் வந்தது. ஏன்னா அதற்கு பொறுப்பாளர்களாக வந்தவர்களின் எண்ணம் அது. என்ன பண்ணாங்க, அப்ப இந்திய அமைதிப்படை என்கிற பெயர்ல ஒரு படையை அமைத்து அங்கு ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனையாக அது உருவெடுத்து பிறகு அந்த அமைதிப்படையை வாபஸ் வாங்கணும். அப்ப வெளியுறவு கொள்கை என்பது ஒரு நேரங்கள்ல ஒரு தலைவர் வரும்போது மாறுபடுது. அதனால பல பிரச்சனைகளும் ஏற்படுது.
அதுல திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து அதுக்கும் வெளியுறவுத்துறை கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் திமுக சார்ந்தவர்கள் இருந்தார்களா அப்படின்னா கிடையாது. இல்ல அப்போ இல்ல தமிழ்நாட்டில் நீங்க வந்து இப்போ வழிபாட்டுக்கு எந்த தடையுமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் வந்து அந்த எல்இடி திரை அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகுதான் வந்து இது போன்ற நிர்மலா சீதாராமன் பேசிய பிறகுதான் அது மறுபடியும் அது எல்இடி திரையானது மாற்றப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதே மாதிரி சில கோவில்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இல்ல எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் அது வந்து இவங்களுடைய செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகள், எந்த ஒரு இடங்களும் யாரையும் தடுக்க கூடாது. ஆனா வழிபாட்டு தலங்கள்ல கட்டாயத்தின் அடிப்படையில எதையும் செய்யக்கூடாது என்பதை தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தது. அப்ப அந்த கட்டாயத்தின் பேர்ல எதுவுமே நடக்கூடாது. அது தனிநபர் சார்ந்த விஷயமாக இருக்கு. இன்னைக்கு ராமர் கோயில என்ன, இது ஒரு அரசு நடத்துகிற நிகழ்ச்சியா? அது ஒரு ட்ரஸ்ட். அந்த கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஒரு ட்ரஸ்ட் நீங்க வந்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டியத இவங்களா எடுத்து போட்டு இத மத அரசியலுக்காக இன்னைக்கு நாங்க வந்து கட்டித்தரோம்னு சொன்னோம், தேர்தல் வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. நீங்க இத்தனை ஆயிரம் வந்து செலிபிரிட்டிஸ கூப்பிடுற பிரதமர் மோடி இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல நம்ம கலவரம் நடந்தது பார்த்தோம். விவசாயிகள் அம்மனமாக போராடினா டெல்லியில பார்த்தோம். அப்பெல்லாம் மனமிறங்கி எந்த இடத்துலயும் வந்து நிக்கலையே, எந்த குரலும் அதை பத்தி பேசலையே. ஏன் இந்தியாவில ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் வென்ற மல்யுத்த வீராங்கனைகள் பாஜக எம்பியால பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி அந்த அவங்க போராடிய போது ஒலிம்பிக் பதக்கங்களையும் தூக்கி எரிந்த போது பேசாத மோடி அதை பற்றி எல்லாம் வாய் திறக்காம இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அண்ணன் சொல்றாரு பாலாறும் தேனாரும் ஓடுது, ஊழலே இல்ல அப்படின்னு. இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிய பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது, அது ஒன்றும் நிரூபிக்கப்படல, வழக்கு விசாரணையில இருக்கு. இல்லப்பா நான் என்ன சொல்றேன், வழக்கு விசாரணையில இருக்குன்னா நீங்க வந்து நீங்க கன்விக்ட் பண்ணி நீங்க தீர்ப்பே சொல்லிட்டீங்க. இல்ல அது வந்துதான் சொல்றேன். அவரை பத்தி தகுதி நீக்கமே செய்யல. நீங்க தகுதி நீக்கம் செய்யாம இட கொடுக்குறீங்க, அதை விட்டுருவோம். நான் என்ன அந்த காமிக்கிறேன். நீங்க ராமர் இந்த பிரச்சனையை எடுத்துப்போம். இது எங்களது இளைஞரணி செயலாளர், எங்களது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. கோயில் கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்லல. அந்த இடத்துல இருந்த மசூதியை பலவந்தமாக இடித்து விட்டு அதில் கோயிலை எழுப்பி நாங்கள் இந்து மதத்தை பரப்புகிறோம், ஆன்மீகம் இதுதான் என்று சொல்வதைத்தான் ஏற்கவில்லை அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துத்துவத்துக்கு, அதாவது இந்துக்களுக்கு எதிரானது இல்ல, இந்துத்துவத்துக்கும் சனாதனத்துக்கும் தான் எதிராக இருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்த சுற்றில் தொடர்ந்து பேசலாம். திரு சோமு ராஜசேகர் சார், இந்த நிகழ்வு அயோத்தியில் ஒரு வரலாற்று நிகழ்வு என்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். அது பற்றிய உங்களுடைய முதல் சுற்று பார்வை. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்கள், மதம் சார்பில்லாத அத்தனை பேருடைய உள்ளங்களை வென்ற பாரத பிரதமர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலகமே ஜெய் ஸ்ரீராம் என்ற ஒரு உச்சபட்ச கோஷத்தோடு இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வாக நடைபெற்றது. வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒன்று. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வராதவங்களுக்கு வந்து அந்த பிரார்த்தம் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், இப்போ கூட சகோதரர் சொன்னார், நாங்கள் வந்து இந்துக்களுக்கான கட்சி, ஆனால் இந்துத்துவாக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொன்னார். ஹிந்து அறநிலையத்துறை யாருக்காக இருக்குன்னா இந்துக்களுக்காக இருக்குது. குறைந்தபட்சம் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கலாம், அல்லது இவர்கள் சொல்லுவது போல் ஓரலாக கூட சொல்லியிருக்கலாம், ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்க, இதுக்கு ஒரு நல்ல நாள், நம்மளுடைய இவங்க சொல்கிற மாதிரி ட்ரஸ்ட்டோட நிகழ்ச்சி அப்படிங்கிறாரு. சரியா, ட்ரஸ்ட்டோட நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. அந்த கோவிலை கட்டுறது தான் ஒரு ட்ரஸ்ட்டு. ராமர் வந்து இந்துக்களுடைய இதய தெய்வமாக இருக்கிறார், இதிகாசத்தில் எங்களுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய இன்றைய தினம் இதை இவர்கள் ட்ரஸ்ட் நிகழ்ச்சி, இதை வந்து தனிநபர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் வருமானத்தில் தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாதுரைக்கு தேவசத்துக்கு உணவு போடுவாங்க. அண்ணாதுரைக்கு கோவிலுக்கு என்ன சம்பந்தம்? முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து பகுத்தறிவு கொள்கையை உள்வாங்கியவர் இருக்கட்டும், ஒரு பக்கம் அவர் இந்துவாக கூட இருக்கட்டும். அண்ணாதுரைக்கு கோவிலில் உணவு போடணும்னு என்ன எழுதி வச்சிருக்குதா சட்டத்தில்? ஏதாவது எல்லா கோவில்லையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தேவச கூட்டம் வந்து அங்கே தான் நடத்துவாங்க. நினைவு நாளோ பிறந்த நாள் எதாக இருந்தாலும் இந்து கோவில் வருமானத்தில் எடுத்து போடுவாங்க. அப்போ ஒரு தனிநபருக்கு செய்யக்கூடிய நீங்கள் ஒரு இந்துக்களுடைய தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு நீங்கள் ஏன் குறைந்தபட்சம் நாங்கள் வந்து முதல்வரை விட்டுறோங்க. நேற்றுக்கு கூட கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த ராமர் கோவில் மேலே நம்பிக்கை கிடையாது, கோவில் எப்படி வேணா இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு அரை மணி நேரம் அந்த அம்மாவுடைய உரையை நம்ம கேட்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்தோம். இதில் பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ராமரையோ அல்லது இந்து சமூகத்தையோ அல்லது பாஜகவையோ ஒதுக்கி விட்டு உங்களால் அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் உலக அளவில் இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறாங்க.
ரெண்டாவது இது வந்து மோடி அவர்கள் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான். நீங்கள் வந்து இப்போ இந்த பிராப்தம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கி போக முடியாமல் இருந்ததுன்னு சொன்னீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது, பிராப்தம் இருக்கிறது. அவர்கள் அங்கு செல்லாமல் தமிழ்நாடு வந்தது இது அரசியல் செய்வதற்காகத்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் அவர்கள் கோவிலுக்கு போனாதான் அங்க இருக்கிற பிராப்தம் இல்ல, அது சம்பந்தமா அது எல்லாருக்கும் வந்து ராமாயணம் அது எல்லாருக்குமே பொருந்துமே, எல்லாருக்குமே பொருந்தும். அவங்க எல்லாருமே காங்கிரஸ் எதிர்கட்சியினருமே கூட 22ஆம் தேதி தான் நாங்க வரலன்னு சொன்னாங்களே தவிர அயோத்திக்கே நாங்க போக மாட்டோம், கோவிலுக்கே வரலன்னு யாரும் சொல்லல. இதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க வாழ்த்து சொல்லல. ஒரு மெஜாரிட்டி நீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றீங்க, பொங்கலை கூட இன்னைக்கு வந்து தமிழர் பண்டிகைன்னு சொல்லி இந்துக்கள் பண்டிகை தமிழர் பண்டிகைன்னு மாற்றி மடம் மாற்றி சொல்லக்கூடிய நீங்கள், சார் இது எங்கள் நம்பிக்கை, நீ ஏற்றுக்கோங்க ஏற்றுக்காங்க போங்க, அதை பற்றி நாங்கள் கேட்க வரல. எங்கள் நம்பிக்கைக்கு குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்து சொல்லலாம். நாங்கள் ஸ்டாலினை விட்டுறோம் சார், உதயநிதியை விட்டுறோம் சார், மற்ற அமைச்சர்கள் வேண்டாம் சார், எங்களுடைய உண்டியல் காசுல எங்களை நிர்வாகம் பார்க்கறதுக்காக, எங்களை கணக்கு பார்க்கறதுக்காக எங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே, அல்லது கோவிலில் சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்க, ஏன் செய்யலை? அதை விட்டுட்டு எல்லா அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். சார் எங்க பகுதியில் தனியார் மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நேற்றுக்கு 12 மணிக்கு நைட்டு எல்லா அந்த சுவரொட்டி பேனர்லாம் எடுங்கன்னு சொல்லி அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்மீக விழாவை அரசியல் லாபத்திற்காக அரசியல் பிரதமர் வந்து உபயோகப்படுத்துகிறார் என்றுதான் பெரும்பாலான எதிர்கட்சிகளின் ஒரு குற்றச்சாட்டு. பாஜகவினுடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதியில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கோவில் பணிகள் முழுவதுமாக நிறைவடையாத சூழ்நிலையிலும் தேர்தல் வெகு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த விழாவில் அவசரமாக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுனா குற்றச்சாட்டு. அது எங்கள் நம்பிக்கை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் கருவறையில் வேலையை முடிச்சாச்சு, கோவிலை சுற்றி சின்னதாக வேலைகள் இருக்கலாம், அது வேற. அந்த இடத்துல பிரதானமான இடத்துல வேலையை முடிச்சாச்சு, எங்களுக்கான நல்ல நாள் குறிச்சாச்சு, நல்ல யாரு கையால் அந்த ராமர் அங்கே உட்காரணும்னு விதி இருக்குதோ அவர் கையால் இங்கே உட்கார்ந்தாச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுங்க. நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் ஆராயக்கூடாது. அதாவது அரசியலுக்காக இவங்க நேரம் பார்த்து அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதும், அப்போ அதை நீங்கள் கேட்குறவங்க சார் இதை வந்து முன்கூட்டியே நீங்கள் உட்காந்து பேசுங்க, இல்லைங்க இது இப்படி பண்ணலாங்க. அதாவதுங்க நீங்கள் மாற்றி பேசி இன்னைக்கு ஒரு பெரிய பதட்டத்தில் காங்கிரஸ், ஐஎன்டிஏ கூட்டணி, திமுக எல்லாம் என்னன்னாங்கன்னா இன்னைக்கு இந்துக்கள் மனதை வென்று விட்டார் பாரத பிரதமர், இனி ஓட்டு வங்கியாக இது மாறிவிடும் என்ற ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. எல்லாமே ஓட்டு அரசியல் தான். இதை பிஜேபி செய்யல. பிஜேபி சொன்ன வாக்குறுதியை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு எத்தனை பேருடைய குமுறலும் இந்த பிரச்சனைகளும் கூட. தொடர்ந்து பேசலாம் சார். திரு குங்ஃபு விஜயன் சார், இது வந்து ஒரு அரசியல் கிடையாது, நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை நிறைவேற்றியிருக்கோம், நாங்கள் கொண்டாடுறோம், இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. சரி, அரசியல் இல்லைன்னு அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படி வந்து ஒரு கட்டி முடிக்காத கோயிலுக்கு வந்துட்டு என்ன அவசரம்னு நாங்கள் கேட்குறோம். ஏன் நான் சொல்லது இதை வந்துட்டு இவங்க சொல்கிற வந்துட்டு மிகப்பெரிய நம்மளுடைய சங்கராச்சாரியாரே சொன்னார், அதில் வந்துட்டு அது தெய்வ குற்றம்னே சொன்னார். இதை நாங்கள் சொல்லலை. சரி, திமுக சொல்லியிருந்தா, காங்கிரஸ் சொல்லியிருந்தா நண்பர்லாம் வருத்தப்படுறதுக்கான ஒரு நியாயம் இருக்குது. அப்புறம் அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அவர் முதலே என்ன சொன்னார், தெய்வ குற்றம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு கோயில், நான் ஒன்று அது யாரும் வழிபடுறது இல்லையே, இதில் வந்துட்டு ராமர் கோயில் கட்டுறது யாருக்குமே அதுலேருந்து பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஃபேத்து நீங்கள் பண்ணிட்டு போங்க. அது காங்கிரஸ் எப்பவுமே வந்துட்டு மத ரீதியா அது இந்து மதத்துக்கு என்னைக்குமே துணையா தான் இருந்துட்டு இருக்குது. பொய்யான பிரச்சாரத்தையும் பொய்யான பரப்புரையும் இவங்க பண்ணிக்கிட்டு தான். இன்னைக்கு கூட பாருங்க, அண்ட புழுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஆகாச புழுன்னு, அது நிர்மலா சீதாராமன் அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நான் வட சென்னையில் இருக்குங்க, அங்கே இருக்க ஒரு 200-300 கோயில் இருக்கு. அது ஃபுல்லாக ரோட்டு ஃபுல்லாக இன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீராமஜெயம் எல்லா கோயிலும் உச்சத்து ஒரு போலீஸ் அங்கே இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு முன்னாடி சின்ன கோயிலாக இருந்தாலும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 போலீஸ் நிற்கிறான், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையே இருக்கிற மாதிரி ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு தமிழகத்தினுடைய லா அண்ட் ஆர்டர் வந்து இந்த சிறப்பாக இருக்குது, எப்படியாவது கெடுத்துடணும், வேற வழி இல்லை. அவங்க நினைச்சாங்க இதனால வந்துட்டு திமுக ரொம்ப அப்படியே பதட்டம் அடையும், காங்கிரஸ் பதட்டம் அடையும், தமிழ்நாட்டில் பிரச்சனை வரும்னு எதிர்பார்ப்பாங்க. எதுவுமே நடக்கல, அமைதியாக செஞ்சிரு. இன்னைக்கு நான் கேட்குறேன், அறநிலையத்துறை அமைச்சரை பற்றி பேசுறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் அந்த ஒரு இலாக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினார். ஏன்னா அவர் அவ்வளோ பக்திமான். இந்து மதத்தின் பேர்ல சேகர் பாபுக்கு அவ்வளோ பக்தி இருக்கு. அதனால தான் எனக்கு எந்த துறையும் வேணாம், எனக்கு அறநிலையத்துறை கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கினார். அபாண்டமா பழி சொல்றது முதல்ல நிறுத்தணும். அதே மாதிரி நண்பர் திரு நாகராஜ் வந்து பேசினாரு, பார்டர்ல எந்த பிரச்சனையுமே. இன்னும் 18 மீட்டிங் நடந்து போச்சு ஜெனரலோட, சைனா ஜெனரலோட இந்தியா 18 மீட்டிங் மேல இன்னும் டீஎஸ்கலேஷன் ஆகல. டஸ்பாங்க்லயும் டெம் சௌக்லன்ற இடத்துல இன்னும் அது அவருக்கு தெரியல. அவருனா அமைதியா இருக்குன்னு இன்னும் உள்ள உட்காந்துட்டு தான் இருக்கான் சைனாக்காரன். அதே மாதிரி வந்துட்டு பாகிஸ்தான் ஆக்சுபைடு காஷ்மீர்ல இன்னும் பாகிஸ்தான் உள்ளதான் இருக்கான்.
அதை 370 கொண்டு வந்துட்டு அமைதி எங்க பார்த்தாராம்மா அவர் போயிட்டு பார்த்தாராம்மா அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னும் தீவிரவாதம் முதல்ல இருந்ததை விட அதிகமா தான் இருக்கு, ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல அங்க. என்னைக்கு 370 போட்டாங்களோ அன்னில இருந்து அதிகமா தான் ஆச்சு. அப்ரோகேஷன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்னைக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் எடுத்ததோ 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுத்ததோ அன்னில இருந்து அதிகமா தான் ஆயிருக்குது, கம்மியாவல. அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் நான் வந்துட்டு நீங்க தீவிரவாதம் அதிகமா இருக்குன்னு எதை சொல்றீங்க? நமக்கு எந்த அந்த மாதிரியான எந்த புள்ளிவிவரங்கள் இல்லையே. யாரு சார் சொன்னா நேத்து கூட வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நடக்குது, அதோட அதிகமா நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அமைதி நிலவத்துக்கு தானே எடுத்தீங்க, அப்ப ஒண்ணு கூட நடக்க கூடாது இல்ல? இப்ப நான் கேக்குறேன், அமைதி நிலவணும் தானே எடுத்தீங்க, அங்க மக்களை வந்துட்டு ஏமாத்திட்டு அங்க வந்துட்டு ஊடு உருவுறாங்கன்னு சொல்லிட்டு தானே அதை கொண்டாந்தீங்க. அது பண்ண முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 2019 பண்ணீங்க, இன்னும் பண்ணல இல்லையா? இன்னும் அமைதி வரலையா? அதிகமா தான் தீவிரவாதம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க நல்லா நடத்துங்க, நான் கூட வரவேற்கிறோம். நீங்க வந்துட்டு ராமர் கோயில் அயோத்தியில கட்டினது வந்துட்டு வரவேற்கிறோம். தீர்ப்பு எழுதின அந்த குகையினுடைய அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எம்பி சீட்டு கொடுத்ததெல்லாம் வரவேற்கிறோம், எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் நாங்க உள்ள போக விரும்பல. ஆனா இல்ல சொல்றேன், இந்த நேரத்துல சொல்லி ஆகணும்ல, பெருமை நீங்க மட்டும் பேசிக்கிறீங்களா? எப்படி கொடுத்தீங்க அவருக்கு? ஏன் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு நீங்க வந்துட்டு எம்பி சீட் கொடுக்கணும்ட்டு யாராவது கேட்டாங்களா அவங்கள? அப்படி ஆமா, நீங்க ஏன் கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நான் கேக்குறேன், உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா இருந்தானே கொடுத்தீங்க. நாங்க அப்படிதான் நாங்க பேசுவோம், எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவோம். நீங்க நல்ல எண்ணத்துல கூட கொடுத்திருக்கலாம். அதுக்கான பதில நாகராஜ் ஆமா இருங்க முன்ன முடிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அரை நாள் லீவ் விட்டுருக்கீங்க, இது என்ன கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா? இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா நான் கேக்குறேன். இன்னைக்கு அது எங்க விட்டுருக்கீங்க? எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த பேஷண்ட் எல்லாம் சாவணுமா? எத்தனை பேஷண்ட் பிரச்சனையா இருந்திருப்பா? இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆன சர்ஜரி அத்தனை. ஆனா ஒரு வேலை மட்டும் சொல்லுங்க, எமர்ஜென்சி ஒர்க் பி டவுன். என்ன எமர்ஜென்சி ஒர்க் செய்வாங்களா டாக்டர் செய்வாங்களா? எய்ம்ஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் அறநாள். அப்ப யாருமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண வேண்டாவா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம், இதே முஸ்லிம்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு கிறிஸ்டியன்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா? அப்ப மதத்தை தூண்டுறது யாரு? மதத்தை கலவரத்தை தூண்டுறது நீங்க தான். நாங்க எதுவுமே உங்களுக்கு தடை வைக்கல. கண்டிப்பா நீங்க ராமன் கோயில் கட்டுங்க, எங்களுடைய வாழ்த்துதல்லாம் இருக்கு. அவர் சொன்னார், வாழ்த்துதல்லே சொன்னேன், காங்கிரசின் சார்பாக நான் வாழ்த்துன்னு சொல்றேன். எல்லாரும் சொல்றது ரெடியா இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தான். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருக்க 90% ஹிந்து மக்கள் தான் இருக்காங்க, யாருமே இங்குக்கு அகேன்ஸ்டா கிடையாது. நீங்க தேவையில்லாம வேலை, நான் சொல்றேன், நீங்க கேட்ட கரெக்டான கேள்வி கேட்டீங்க. சீதாராமருக்கு அங்க சிறப்பு ஸ்பெஷல் இன்வைட்டி போக வேண்டியதான். நாங்க ஏன் இங்க அரசியல் பண்ணணும்? அந்த அம்மாக்கு இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்த யாருமே தடை வைக்கல. கவர்மெண்ட் எந்த சர்க்குலர் காட்ட சொல்லுங்க, எங்கேயாவது கவர்மெண்ட் வந்துட்டு போலீஸ்க்கு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல அதுதான் அவங்க சொல்றாங்க, வாய்மொழி உத்தரவு. வாய்மொழி யார் கேட்டது? ரெக்கார்டிங் இருக்குதா? காட்ட சொல்லுங்க. பொய்யான அது கிடையாதுங்க. நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் சார், நான் வட சென்னையில இருக்கிறேன் சார், நான் வட சென்னையில இருக்கிறேன் சார். நாகராஜ் சார் நிறைய நீங்க மாத்தி சொல்றீங்க, எல்லாம் இல்லாதது இருக்குமா சொல்றீங்க. அவருக்கு முதல்ல சைனா ஊடுருவலுக்கு இருக்கிறதே அவருக்கு தெரியாம பேசுறாரு. இன்னும் விலகி போல, அவங்க இன்னும் விலகி போல, பார்டர்ல இருந்து இன்னும் போல. 18 தடவை ஜெனரல் மீட்டிங் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு உதாரணம் சொல்வாரா? எந்த அமைதி, என்ன அமைதியா இருக்குது நாடு? அது நான் கேக்குறேன், இத்தனை தடவை நல்ல விஷயம் தான். 3 நாள் 4 நாள் நீங்க போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? தாராளம் பிரதமர் மந்திரி போலாம், அவர் வழிபடலாம், அவர் உண்ணாவிரதம் இருக்கலாம், விரதம் இருக்கலாம், அதுக்கெல்லாம் அவருக்கு உரிமை உண்டு. நான் ஏன் மணிப்பூருக்கு போல? குங்ஃபு விஜயன் சார் பேசும்போது ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு எம்பி பதவி கொடுத்தது, அதுபோன்று அரை நாட்கள் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்தது, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒன்று. ஒரு மதத்திற்கு சார்பாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சிக்கு எதற்கு இது மாதிரியான விடுமுறைகள் அளிக்க வேண்டும் என்ற கேள்வி வைத்திருந்தார். உங்களுடைய பார்வை? ஒரு விஷயம் நான் இங்க பதிவு பண்றேன் ஆழமா. இப்போ தமிழக முதல்வர் இருக்காங்க, தீபாவளிக்கு நமக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, பட் மற்ற மதங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றாங்க. ஓகே, அப்ப அது மத சார்பு இல்லையா? என்னோட பாயிண்ட். எங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரு, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாரு,
ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு. வரேன் சார், வரேன் சார். இதுல வந்து எதை நீங்க பிரிச்சு பாக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எதை பிரிச்சு பாக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. தீபாவளிக்கும் சரி, நீங்க வந்து ஒரு மத சார்பு அப்படின்னா எல்லா மதத்தையும் கவனிக்கிறது, எல்லா மதத்துக்கும் உரிய மரியாதை கொடுக்கறதா மத சார்பு. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லல. சரி, ஓகே, நான் தொடர்ந்து பேசுறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழா இப்ப பிரதமர் வீட்டுல கொண்டாடப்பட்டது. அங்க போயிருந்தாங்க, அங்க போய் கொண்டாடினாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் வேண்டும், எல்லாரும் எல்லா விழாவையும் கொண்டாடணும், நம்ம எல்லாரும் கலாச்சாரத்தை எப்போன்னு நினைக்கிறார் பாரத பிரதமர். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணல, இதே போன்ற ஏதாவது இஸ்லாமிய விழாக்கு தேசம் முழுவதும் இதே போன்ற ஒரு அரை நாள் விடுமுறையோ ஒரு நாள் விடுமுறையோ விடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு நிகழ்வு, ஒரு கோவில். ஏற்கனவே இதே அடுத்து வந்து ஒரு மசூதி கட்ட போறாங்க, அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல எங்களுடைய பிரதமருடைய எங்களுடைய பாஜக நடவடிக்கை நீங்க பாருங்க. ஒருபோதும் மற்ற மதங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு அல்ல, அதனால வச்சுக்கங்க. காங்கிரஸ் இருந்தப்ப எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு தீவிரவாதங்கள், 10 ஆண்டுகள் நீங்க பட்டியல் போடுங்க. சிறு சிறு அங்கொன்று இங்கொன்று நடக்கலாம். ஒரு தீவிரவாதி உள்ள வர முடிஞ்சதா, இல்ல வெடிகுண்டு வைக்க முடிந்ததா? நீங்க அந்த அளவுக்கு நீங்க பாம்பே மாதிரியோ குஜராத் மாதிரியோ கலவரங்கள் வந்ததா? பாதையில இந்தியா போயிட்டு இருக்கு. அதுக்கு சொல்லவே இல்லை, அவர் நம்ப நிறைய பேசினார். எங்க மாநில தலைவர் தெளிவா போட்டிருக்காரு. அங்க முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா போயிருக்கு, ஐடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா போயிருக்கு. எக்காரணத்து கொண்டு நோ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் தி டெம்பிள் இனாகுரேஷன் ப்ரோக்ராம் எனிவேர், வெதர் பப்ளிக் ஆர் தி பிரைவேட் பிளேஸ். அதே மாதிரி பீப்புள் எங்காவது கூப்பிட்டு வச்சுக்கி நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, தடை செய்யுங்க. அது மாதிரி ஏறக்குறைய 12-20 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து எங்க தலைவர் தெளிவா போட்டிருக்காரு. ஒரு திராவிட அரசாங்கம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா, முதல்ல வந்து இவங்க வரவேற்கல, மக்களை போங்கன்னு சொல்லல, நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லல, அந்த மாதிரியான எந்த இது முதல்ல வந்து அமைதியா இருந்தாங்க. கடைசி நேரத்துல மக்கள் ஒன்று கூடுகிறார்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். என்ன அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா, எங்க நாம பேசாம விட்டு நம்மள வந்து முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் நம்மள வந்து அங்க இந்துக்கள் நினைச்சுக்குவாங்களோ, ஓட்டு இல்லாம போயிருவாங்க பயத்துல திடீர்னு ஒரு தடை ஏற்படுத்தினாங்க. தடை ஏற்படுத்தி மக்கள் கொந்தளிச்ச உடனே, நான் உதாரணம் சொல்றேன், கோயம்புத்தூர்ல கன்னிகா பரமேஸ்வரி இடத்துல மண்டபத்துல அவங்க மண்டபத்துல அவ்வளவு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இரவு காவல்துறை போய் அதை கம்ப்ளீட்டா கழட்ட சொல்லி, நேற்று இரவு நான் ஒரு வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தோம், வாங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு சொல்றாங்க. இல்லைங்க, வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம்ல, போலீஸ் வந்துருமல்ல. இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி நீங்க போகாதீங்கன்னு, இந்துக்கள் போனா இந்த பிரச்சனை வருங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்த மட்டும் அல்லாம, இன்னொரு பக்கம் இல்ல நாங்க இதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையும் இங்க சிறுபான்மை மக்களுக்கு உருவாக்கி, இதை வந்து நாங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு திமுக எடுத்திருக்கின்ற முயற்சி. அதாவது நிகழ்ச்சி நடந்தக்கூடாது, மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது, ரெண்டு சிறுபான்மை மக்களுக்கு இடையே ஒரு எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கணும், போட்டி இருக்கணும், ஒரு எதிர்ப்பு இருக்கணும் அப்படிங்கறத. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கேன். அடுத்த விக்கி சார்ட்ட கேஸ் பேச வேண்டியிருக்கு. இல்ல ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு பதவி வழங்கியதை பற்றி பேசியிருந்தாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிருங்க சார். கேள்வி கேளுங்க. ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு, நீதிபதி அவர்களுக்கு அவர் தீர்ப்பு வழங்கிய சில நாட்கள்ல பதவி அவர் ஓய்வு பெற்றதும் பதவி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாரு. இல்ல பாருங்க, நான் சொல்றது, நான் அந்த அதுக்குள்ள போனா நிறைய விவரங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஓவராலா பாருங்க, இன்று வரைக்கும் எல்லா சமுதாயத்தையும் எல்லா மதத்தையும் அனுசரிச்சு போறது யார்? ரெண்டாவது, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னமோ அதைத்தான் செஞ்சுட்டு வரோம். சொல்லாத புதுசா தெரியல. நாங்க கோயில் கட்டுவோம்னு சொன்னோம், அயோத்தி கோயில் கட்டுறோம், ஆர்டிகல் 370 நீக்கிறோம். அவர் அந்த சொன்னாரு, ஒண்ணு காஷ்மீர்ல நாங்க 2 கோடி பேர் போயிருக்காங்க. 40 வருஷமா கொண்டாடப்படாத முஹர்ரம் பண்டிகை காஷ்மீர்ல கொண்டாடப்பட்டிருக்கிறது. அங்க இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஓட்டு வங்கிக்காக இந்தியாவை பிரிப்பதா, மக்களை பிரிப்பதா, மத ரீதியா நீங்க தான் மதசார்போடு நடந்துக்கிறீங்க. ஏற்று ஒற்றுமை மத பிரிவினை உண்டாக்குறீங்க. அதான் என்னுடைய கருத்து. தயவு செய்து திமுக திருந்த வேண்டும். மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க எந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான அரசியலை செய்கிறது. எதிர்ப்பு காங்கிரஸுக்கு மக்கள் தெரிவித்த எதிர்ப்பு தான் இன்னைக்கு வந்து பெல்ட் அடிக்கிறாங்க. இன்னைக்கு உடனே இம்ரான் காமிச்சு அப்படி சொன்னாங்க, நாங்க போய் சொல்ல அப்படி. நீங்க நடந்து பேசலாம், நீங்க எப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றீங்க, நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். அதிகாரத்தை நீங்க மிரட்ட முடியும். பொய்யும் திமுக பூசு இல்ல, நாடகம் ஆடுவாங்க, எதை வேணா செய்வீங்க. ஆனா அடக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் வரவேற்றிருக்காங்க.
நீங்க செஞ்சத நாகராஜ் சார், நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க விக்கி சார் பதில் வாங்கிட்டு வரேன். சார், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, பல எடுத்துக்காட்டுகளோட சொல்கிறாங்க. கோவையில் வானதி சீனிவாசன் அவர்களும் அதே குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை எது உண்மை எது பொய்? உங்களுடைய பதில் என்ன சார்? நான் என்ன சொல்றேன், உயர்நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? உயர்நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கப்பட்டு நீதிபதிகள் வந்து பொய்யா அவங்க வாயில வந்து சொல்லிட்டு போறாங்களா? உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? எந்த ஒரு நீங்கள் சர்ச்சையை கிளப்பாதீர்கள், நீங்கள் இதை வந்து அரசு அதே போன்று அங்க தடை விதிக்காதீர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்புல தடை விதிக்க வேண்டாம், தடை விதிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாகராஜ் சார் அவங்க பதில் சொல்லுவாங்க, நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க வாங்கிட்டாங்க, பதில் சொல்லுவாங்க. ஓகே, கொஞ்சம் குறுக்கிடாதீங்க. சரி பதில நான் சொல்லிடுறேன், உங்க பெருமையை தான் பேச போறேன். தொடர்ந்து பேசுங்க. அதாவது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அண்ணாமலை சொல்றாருன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது அபிஷியலா அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட ஆணை ஏதாவது வச்சிருக்காரா அண்ணாமலை? எந்த வெளியிட்டு காவல்துறையோட ஆணையம் கையில இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் காவல்துறை உங்கள்கிட்ட பதறாதீங்க. பேசுறேன் நானு. உங்க காவல்துறை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் என் கையில இருக்கிறத வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். நேற்று நடந்த கன்னியா பரமேஸ்வரி கோயில்ல பேசிட்டு இருக்கேன் நானு. காவல்துறை நேற்று நடந்த வச்சுதான் பேசிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட. பேசலாம். தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் கையெழுத்திட்டு இதெல்லாம் செய்யுங்கன்னு வந்ததா? ஆர்டர் வந்ததா? இங்க காவல்துறை ஒரு ஆர்டர் போட்டப்ப தலைமைச் செயலகத்துல அதிகாரிகள் எல்லாம் போடுவாங்களா? சரி சார், சார் அடுத்த கட்டத்துக்கு வரலாம் சார். ஓகே ஓகே, நீங்க சொன்ன வாயில வந்த பொய்யெல்லாம் கட்டுப்பாடு இல்லையா? நீங்க நான் சிறுபான்மையினர் காவலர்னு நீங்களே பட்டம் வச்சீங்களா? வேணா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அயோத்தி ராமர் கோயில்ல தலித்துகள் கொடுத்த பணம் வேண்டாம், கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடாது, அதை தீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. தவறான கருத்து முன்வைக்கிறீங்க. யார் தவறான கருத்து சொல்றா? நான் அந்த அந்த கோயில் சுத்தம் செய்த பணம் தேவையில்லை, நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம், பிரதிஷ்டையில் அதை பயன்படுத்தக்கூடாது சொன்னது யாருன்னா அந்த கோயில ட்ரஸ்டில உள்ள நபர்கள் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க சொல்றேன், நீங்க இது மாதிரியான கருத்துக்களை இப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு போலாம். நான் அதிகாரத்தை தான் பேசிட்டு இருக்கேன், காவல்துறை ஆர்டரை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்க பேச வேண்டாம். விக்கி, சிறுபான்மையின் அவர்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காகத்தான் இந்த, அதாவது வந்து தடை விதிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை எழுத்துப்பூர்வ உத்தரவு இல்லாமல் வாய்மொழியாக வழங்கியிருக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டை நாகராஜ் சார் சொல்றாங்க. ஓகே, நானும் இந்துதான், நான் நெத்தியில திருநீர் வச்சிருக்கேன், எனக்கு ராமர் பத்தி எதுவுமே தெரியாது, என் வீட்டுல இருந்து யாரும் போல, எங்க தெருவுலயும் யாரும் போல, என் மாவட்டத்துல இருந்து ராமரை கும்புறவன் எவன் இருக்கானே தெரியல, எந்த இடத்துலயும் நான் பாக்கலையே, நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவன், இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மக்கள் தன்னெழுச்சியா போனாங்கன்னா யார் தடுக்க போறா? இப்ப நான் வழிபாடு பண்றதை யார் தடுக்கிறா? நான் சிவ வழிபாடு பண்றேன், முருகனை வழிபடுகிறவன், என்ன யாரும் தடுக்கலையே. நான் சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு சென்றேன், என்ன யாரும் தடுக்கலையே, எந்த விஷயத்தும் பண்ணலையே. ராமர் கோயிலுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் சென்றா யாரும் தடுக்க போதில்ல. எந்த ஒரு அரசும் வந்து நீங்க வந்து இருங்க, நான் வீட்டுல இருக்கேன், என்ன வந்து ஒரு அரசு வந்து கைது செய்ய போகுதுன்னு எப்படி எனக்கு தகவல் வரும்? நான் ராமர் கோயிலுக்கு நாளைக்கு போறேன், எனக்கு தகவல் வந்துதா? இல்ல, உங்களுக்கு வராது. அந்த கட்சி சார்பாகவோ அல்லது அமைப்பு, அந்த இந்து அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இல்ல புரியல. இல்ல, ஒரு தனி மனிதனுக்கு வரப்போறது இல்ல, அவருக்கு சொல்வது அந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க, குறிப்பாக இந்து அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு அவர். சரி சார், இந்து அமைப்புகள்ல பாஜகவுக்கு, பாஜகவினருக்கு அவ்வளவுதான். நீங்க இந்துக்கள்ல எல்லாரையும் சேர்த்தக்கூடாது. பாஜகவினருக்கு அப்படி ஒரு தகவல் வந்திருக்கலாம், பாஜக இருக்க பயந்துட்டு போகாம இருந்திருக்கலாம். சரி, ஏன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்க பாஜக அந்த நிகழ்ச்சியை நடத்தணுமா? நடத்திருக்க வேண்டியதானே, ஒரு இடத்துலயும் நடத்தலையே. நான் மயிலாடுதுறை மாவட்டத்துல திமுகவுல பொறுப்புல இருக்கிறேன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடத்துலயும் இல்லையே. சரி, தொடர்ந்து பேசலாம் விக்கி. அதனால சொல்றேன், அப்படியெல்லாம் ஒரு பிம்பம் இவங்களா ஒரு பிம்பம் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் துளியும் சம்பந்தம் இல்ல. மதத்தை வைத்து அரசியல் செய்யலாம் நினைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, இதை வைத்து ஓட்டுகளை வாங்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பேசலாம் விக்கி. மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஒரே நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பிரதர். நான் ஒரு ஆர்டர் படிச்சிடுறேன். கையில் ஆர்டர் இருக்கு, படிச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். கிளியனூர் காவல் நிலையத்திலிருந்து வந்திருக்க ஆர்டர், கீழே கையெழுத்து போட்டிருக்கிறது காவல் வயதான காலத்தில் உதவும் வகையில் மத்திய அரசால் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டமே அடல் ஓய்வூதிய திட்டம். இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் இணைந்து கொள்ளலாம். இத்திட்டத்தில் சந்தாதாரர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையிலோ அஞ்சலகத்திலோ கணக்கு தொடங்கிக் கொள்ளலாம். மாதம் 42 ரூபாய் முதல் 291 ரூபாய் வரை தங்களால் முடிந்தளவு தொகையை செலுத்தலாம். வருடத்திற்கு ஒருமுறை இந்த தொகையின் அளவை கூட்டவோ கழிக்கவோ முடியும். சந்தாதாரர் செலுத்தும் தொகையின் அடிப்படையில் 60 வயதிற்கு பிறகு மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை ஓய்வூதியமாக பெறலாம். காப்பீட்டுதாரர் உயிரிழந்தால் அவருடைய பென்ஷன் தொகை வாரிசுக்கு வழங்கப்படும். ஒருவேளை சந்தாதாரர் 60 வயது விவாத நேரம் தொடர்கிறது. நாகராஜ் சார், நடத்துற விழாவிற்கு அனுமதி எதுக்கு வேணும் பிரதர்? நான் உங்களுக்கு கேட்கறேன். நான் சொல்லியிருக்கு, நாங்க ஏன் போற கோர்ட்டுக்குன்னா இதுதான் காரணம். நீங்க அனுமதியை வாங்கணும், நடத்தக்கூடாது. நேத்து கோயம்புத்தூர்ல கன்னியா பரமேஸ்வரி கோயில்ல நாகராஜ் சார் ஒரே ஒரு நிமிஷம். நாகராஜ் சார் ஒரு நிமிஷம். மக்கள் பயத்தில் இருக்காங்க. உண்மைதான். நாகராஜ் சார் கைது பண்ணிடுவாங்க. நீங்க நாகராஜ் பேசுறது கேக்குதா? நிகழ்ச்சி ஒளிபரப்பக்கூடாது. நாகராஜ் சார் கோயில்ல அந்த கோயில அவங்க டிவி ஒளிபரப்புங்க. நாகராஜ் சார் ஒரே ஒரு நிமிஷம். நாகராஜ் சார் நாகராஜ் சார் இது வந்து சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? மீது வருகின்ற சரி சார் செய்யறாங்க. அதை தடுத்து இது நெகட்டிவ் தான் திமுக. நாகராஜ் சார் நீங்க செய்யறது முழுமையான மதச்சார்பு. நாகராஜ் சார் பேசுறது கேக்குதா? நடந்துக்கிறீங்க, அதான் சொல்ல வரேன். நாகராஜ் சார், நீங்கள் வந்து அந்த உதாரண லெட்டர் அந்த படித்து காமிக்கும் பொழுது நேரடியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அதனால் அந்த லெட்டர் படித்தது மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருக்காது. அதில் சுருக்கமாக என்ன ஒரு வரியில் சொல்லுங்கள், அது என்ன இருந்தது? அதில் அந்த காவல்துறை கடிதத்தில் ஒரு வரியில் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. ஒரே வழியில வந்து நீங்க அழைப்பு விழா பொதுமக்கள் வச்சு எடுத்திருக்கிறீங்க ஒரு பொது இடங்கள்ல. சைன் யார் பண்ணிருக்காங்க? நீங்க வந்து மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலோ அனுமதி பெறாமல் இருப்பது தெரிகிறது. நிகழ்ச்சிக்கு அனுமதி பெறணும். அப்படி நீங்க சைன் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க நடக்கின்ற அசம்பாவிதங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. சைன் யார் பண்ணிருக்காங்க? சிக்னேச்சர் யார் பண்ணிருக்காங்க? காவல்துறை ஆய்வாளர், கிளியனூர் காவல் நிலையம், விழுப்புரம் மாவட்டம். சரி, ஓகே சார். இதுக்கான பதில் நான் விக்கி அவர்கிட்ட அடுத்து கேட்குறேன். சார், உங்களுடைய பார்வை என்ன சார்? இதில் வந்து ஆக்சுவலாக தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுடைய பதில் சார்? நான் பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், போய் இந்த விஷயத்தை விட்டுருங்க, கோயில் பூஜையை விட்டுருங்க. நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவர் கட்சியில் அரசியல் கட்சியில் இருக்கார், அது கூட அவர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார். மீட்டிங் திருமண கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கும் போது சப்போஸ் பர்மிஷன் சில நேரத்தில் இல்லைன்னு சொன்னாலும் கிராண்ட் பண்ணா கூட சில சட்டத்தை இன்னொரு 10-20 பாயிண்ட் நீதிமன்றமே சொல்லியிருக்கு. கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மண்டபங்களையும் சரி எங்கேயுமே பெர்மிஷனே வாங்க வேண்டாம். நான் என்ன சொல்றது போது புரிஞ்சுங்க. அவர் இப்ப போலீஸ் ஒரு ஆய்வாளர் கொடுத்ததை படிச்சு ஏதோ திமுக அரசு தடை விதிச்சதா நீங்க சொல்லிட்டு இருக்காருல்ல, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு ஒரு அரசோ இது சொல்லாம ஒரு ஆய்வாளர் எப்படி இந்த மாதிரியான ஒரு லெட்டர் அனுப்புவாரு, சர்க்குலர் அனுப்புவாருன்னு கேக்குறாரு. இல்ல நார்மலா நீங்க வந்து ஒரு ஆய்வாளர் கிட்ட ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு பர்மிஷன் கேட்கல நீங்க நடத்திட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன கோயில் அப்படிதான் நடக்குது. 200-300 கோயில் இருக்கு வட சென்னையில. யாரும் பர்மிஷன் கேட்ட மாதிரி பெரிய கோயில் நடக்கும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பர்மிஷன் கேட்பாங்க. அது டினே பண்ணுவாங்க, காவல்துறை டினே பண்ணும். அதுக்கு போய் அவங்க சிஎம் கேட்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி டினே பண்ணாம இருங்க சார், பர்மிஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சில கண்டிஷன் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவர் வந்து தப்பா வாசிக்கல. ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா,
அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும் ஒரு கூட்டத்துக்கு. அதிகப்படியான மக்கள் வருவாங்க, இதனால பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சா அவர் காவல்துறையோட உதவியை நாடணும் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. காவல்துறையிட்ட போய் பெர்மிஷன் காவல்துறையோட நேரடியான எந்த விதமான இதுவும் இங்க தேவையில்லை. என்னுடைய விளக்கத்தை நீங்க முன்ன புரிஞ்சுக்கல. சொல்லுங்க. அததான் நான் சொல்றேன். காவல்துறை கிட்ட நீங்க போகும்போது அவங்க என்ட்ரா இருக்க மாட்டாங்க, தப்பா சொல்றாங்க. அவங்க என்ட்ரா இருக்கும் போது அப்படி பர்மிஷன் கொடுத்தாலும் கூட சில நிபந்தனைகள் அதுல கொடுப்பாங்க. நாங்க நிறைய மீட்டிங்ல வந்து அதை பார்த்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நேத்து வந்துட்டு அது வந்துட்டாரு இல்லைங்களா, 19ஆம் தேதி மோடி வந்தாரு இல்லைங்களா, அது 21 இந்த அழைப்பின் பேர்ல வந்தாரு இல்லைங்களா, 19 வந்தாரு. ஆமா 19 வந்தாரு, தொடர்ச்சியா இருந்தாருல 3 நாள். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, நாங்க காங்கிரஸ் சைடுல இருந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவரை எதிர்த்து வந்து கருப்பு கோடி காட்டுறதுக்கு எல்லாம் இருந்தோம். சரி, அந்த நேரத்துல காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா எங்களெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சில பேர் அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு ரிமாண்டும் பண்ணாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, காவல்துறை அது வந்து நாங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி, அது திமுக அரசினுடைய வந்துட்டு கட்சியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலையை செய்வாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டான் அவரு. அதனால தவறா வந்துட்டு இதை அரசாங்கம் சொல்லி, இதை வந்து சிஎம் சொல்லி இதை எடையாவது தடை வைக்கணும், வந்து இந்துக்களை பயமுறுத்தணும், அந்த கலந்தவங்களை பயமுறுத்தணும் சொல்லிட்டு அந்த இனத்துல செய்யப்பட்டது கிடையாது. இந்த நேரத்தில் சொல்றேன். சரி சார், சோமராஜ் சரி, ஒரு காவல் ஆய்வாளருடைய ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டுறாங்க. அப்போது வந்து ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலன்னு சொல்லி நம்ம அறநிலையத்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சருமே சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாஜக தரப்பில் வானதி சீனிவாசன் அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் இது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது எந்த உண்மைத்தன்மை எப்படி ஆதாரம் ஆணித்தனமாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனவன் இந்த நிகழ்ச்சிக்கு வர வரைக்கும் பொது நிகழ்ச்சிகள் தான். எல்லா கோவில்லையுமே ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதாவது அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு, இப்போ அறநிலையத்துறை அதிகாரிகளுக்குன்னா ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே எதுவுமே பண்ணக்கூடாது, ராமநாமம் சொல்லக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு சொல்லிட்டார். இது எல்லாமே ஒரு நேற்றுக்கே முடிஞ்சிச்சு, நேற்று நைட்டுக்கே. காவல்துறை சார்பில் வந்து பொது இடத்துல டிஜிட்டல் பேனர் வைக்கக்கூடாது, ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது, அல்லது வந்து இந்த ஒளித்திரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே நேற்று ஈவினிங் முதலே பொதுமக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிடுச்சு. அதாவது பாஜகவோ அல்லது இந்து அமைப்புகளோ அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு இந்த இடத்துல அந்த ஒளித்திரைகளை போடும் பொழுது சாதாரணமாக இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் இந்த இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதுதான் திமுகவினுடைய திட்டம். அதை வெற்றிகரமாக செய்து விட்டார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு மக்கள் அனைத்து கோவில்களையும் வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியாலும் பாஜகவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பால் தான் இன்னைக்கு வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம் இல்லையா. இப்போ வந்து பொதுவாக இந்துக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க, இல்லை பாஜகவினர் இல்லை இந்து அமைப்புகள் ஒரு இடத்துல கூடுது அப்படின்னா மாற்று மதத்தினருக்கு அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட பார்க்கலாம்ல. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா தமிழ்நாடு அரசுக்கு தானே கெட்ட பேர் வரும். பிம்பத்தை ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு முன்னாகவே அந்த பிம்பத்தை உடைச்சாச்சு. ஒரு முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது ஒரு தமிழக அரசோட கடமை தானே. அது நடக்கலன்றது ரெண்டாவது. நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாருங்க, அதுல வந்து நாங்க எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இந்துக்கள் அதிகமா கூடின இடத்துல எங்கேயாவது கலவரங்கள் வந்ததாக வரலாறு இருக்கா? அல்லது இந்து இயக்கங்கள் ஒன்னா கூடின இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன், எங்கேயாவது வந்து வரலாறு இருக்கா? இது ஒரு கும்பாபிஷேகத்துக்கான ஒரு வழிபாட்டு முறை. எல்லார் வீட்டுக்கும் அச்சதை கொடுத்துருக்கோம், மக்களை கூப்பிட்டுருக்கிறோம். அதாவது திருவாரூர்ல ஒரு தேர் ஓடாமல் இருந்துச்சு, திமுக அதை வந்து கிடப்பில் போட்டுச்சு. அந்த தேரை ஓட வைத்தது வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். எப்படி தெரியுமா அதை செஞ்சாரு? ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீட்டில் கூட இந்துக்களை சந்தித்து அதனுடைய அந்த விஷயத்தை சொல்லி புரிய வச்சு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு அந்த தேரை வெற்றிகரமாக இழுத்து இன்னைக்கு திருவாரூர் தேர் நிற்குது. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இவங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இவர்களுக்கு உண்மையிலேயே தைரியம் தெம்பு திராணி இருந்தால் நீங்க தானே சொல்றீங்க இது வந்து ட்ரஸ்ட் நிகழ்ச்சி, அப்படி இருந்தால் நீங்க தைரியமா வந்து நீங்க ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. ஒரு ஈவோ பேசின ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் எங்களால் அதை வெளியிட முடியும். காலையிலேருந்து முகநூல்ல உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த ஈவோ எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் கூட. ஆக நீங்க என்ன பண்றீங்க? இந்த அந்த ஒரு ஆர்.என். ரவி சொன்னது மாதிரி அதிகாரிகள் பயந்து போயிருக்கிறாங்க, அர்ச்சகர்கள் பயந்து போயிருக்கிறாங்க. நீங்க ஒரு பயமுறுத்தி அச்சுறுத்தி அந்த அர்ச்சகர்களே சொல்லியிருக்காங்க நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த அச்சுறுத்தல். அதாவது அது கூட அச்சுறுத்தலின் விளைவா? 2 பேர் சொல்லியிருப்பாங்க. அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அச்சுறுத்தலின் விளைவா சொல்றதை வச்சு நாங்க பேசுறோம். நாங்க காலையிலிருந்து ஒவ்வொரு இடத்துலயும் கள நிலவரத்தை நாங்க பார்த்துட்டோம். எல்லா காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, சார் இந்த யூனிஃபார்ம் இருக்கு சார், இந்த யூனிஃபார்முக்கு எங்களுக்கு சம்பளத்துக்கு நாங்கள் கூலிக்கு வேலை செய்யறோம் சார், இந்த யூனிஃபார்ம் இல்லைன்னா உங்களை மாதிரி நாங்க இறங்கி வேலை செய்ய முறை என்ன சார் அராஜகமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்வு நடக்குது, அதுல போய் மோடி அவர்கள் இந்த நிகழ்வு
ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரி அரசியல் சொன்னது- ஆன்மீகம் கலந்த ஒரு அரசியல் நிகழ்வு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க உச்சபட்சமா ஒரு அதிகாரி சொன்னது ஒரு நிறைவு இந்த கருத்து சேர்த்து பாவத்தை பதிவு நாங்க எங்க போய் தொலைக்க போறோம்னு சொன்னாரு. அதனால தமிழ்நாட்டு அதிகாரிகள் மீது பாவத்தை ஏற்றிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். வருங்காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற தவறை செய்யக்கூடாது, இன்றைக்கு செய்த தவறை பொறுத்தருவாள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி நல்ல புத்தியை திமுக கொடுக்கணும்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நான் இன்னொரு உத்தரவை படிக்கிறேன் நெறியாளர் அவர்களே. நான் வரேன் நாகராஜன், ஒரே ஒரு நிமிஷம் வரேன், ஒரே நிமிஷம். சொல்லுங்க, உங்க நிறைவு கருத்தை சொல்ல பதிவு பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரதமர் வந்து செஞ்சிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்து காங்கிரஸுக்கு கிடையாது. சரி. ஆனா ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏதோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்னன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த அயோத்தியில அந்த ராமர் கோவில் கட்டினது காங்கிரஸ் சைடும் சரி எல்லாருடைய எதிர்கட்சிகளும் நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது நீ எலெக்ஷன் மோட்டிவேஷன் கோசம் தான் செய்யறீங்க. இது இருங்க சார், நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டோம். அதுதான் இருங்க, என்ன பேச விடுங்க, உங்க நிறைவு கருத்து முடிஞ்சிச்சு. நீங்க இருங்க, நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாம் சொன்ன அந்த ப்ராமிஸ் மேனிஃபெஸ்டோ மோட்டிவேஷன் சொல்றதுக்கு இருங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிருக்கோம். அதுதாங்க நீங்க எல்லாம் கொடுத்த 10 வாக்குறுதியை நீ நிறைவேற்றி 8 நிறைவேற்றிட்டு நீங்க சொல்லிருக்கீங்கன்னா அர்த்தம் நீங்க இந்த ஒரே ஒரு வாக்குறுதியை தானே நிறைவேற்றிருக்கீங்க. அப்ப என்னன்னு உங்களுடைய அர்த்தம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி வாக்குறுதியா கூட இருக்கட்டும், நீங்க ஒரே ஒரு அர்த்தம்னா இந்த டைம்ல பண்ணா ஜனங்க எல்லாம் திரும்பி ஓட்டு போனா அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இந்த தடவை இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். அப்போது எங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராவது நிச்சயம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து பார்க்கலாம். திரு நாகராஜ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு. இல்ல, இன்னொரு நிறைவு கருத்து சொல்லிடுறேன். பாருங்க, கன்னியாகுமரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, என் சிலம்பரசன் போட்டிருக்காரு. இவங்க 2 நாள் நாங்க வாகன பிரச்சாரம் செய்யறோம், இந்த கோயிலுடைய அபிஷேகம் கும்பாபிஷேகம் கொடுத்துன்னு சொன்னப்போ அதுக்கு அவர் ஆர்டர் மறுத்தது மட்டுமல்ல, அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது தாங்கள் மேற்கூறிய காரணங்களால் தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கிறவங்க இந்துக்களோடு அவங்களும் கலந்து இருக்கிறாங்க. அந்த காரணத்தால மிகப்பெரிய கலவரம் ஏற்படும் என்று நுண்ணறிவு பிரிவு கொடுத்த தகவலினால் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது. சார், நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இன்றைய சூழ்நிலையில இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி ஒரு கொண்டை உள்ள திணிக்கிறீங்க? நான் சொல்றது நீங்களே பிரிவினை உண்டாக்குறீங்க. அதாவது திமுக அரசு செய்த செயல்பாடு, நேற்று செய்த செயல்பாடு உண்மையிலேயே எல்லா மக்கள் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். இது ரொம்ப நாளைக்கு திமுக இந்த செயல்பாடு நீடிக்காது. மக்கள் திமுக உண்மையை புரிந்து கொண்டார்கள். இது சரியான திமுகவுடைய தொழிலுக்கு காட்டுகின்ற ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. ராமர் அமர்ந்து விட்டார். தமிழகம் அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மகிழ்ச்சியான வளர்ச்சியான பாதையில் செல்லும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். திரு விக்கி, உங்களுடைய நிறைவு கருத்து. இல்ல, திருவாரூர் தேரை ஓட விட்டது யாருன்னு உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஓடாத தேரை திருவாரூர் வீதிகளில் ஓட வைத்த பெருமகன் எங்களது கலைஞர் என்பதை உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அடுத்தவனுக்கு இனிஷியலை போடணும்னு நினைக்கிற பாஜகவுக்கு இதையும் சேர்த்து சொல்லவே கூடாது. இருங்க, நான் முடிச்சிடறேன். அதே போல அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி அனுமதி மறுத்துட்டாங்க. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்தும் திட்டமே தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா திட்டம். இத்திட்டத்தில் 18 முதல் 32 வயதுடைய கிராமப்புற இளைஞர்களுக்கு 3 மாதம் முதல் 6 மாதம் வரை இலவசமாக பயிற்சி வழங்கி அரசே அவர்களுக்கு தொழில் சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றது. பயிற்சி காலங்களில் அவர்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு ஆரம்பகட்ட செலவினங்களுக்காக மாதம் 1000 ரூபாய் என 3 மாதங்கள் வரை நிதியுதவி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் மாவட்டங்களிலும் 100க்கும் மேற்பட்ட திரு விக்கி, உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க.
அது திருவாரூர் தேரை ஓட வைத்தது மட்டுமல்லாமல் 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியதும் எங்களது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த வழியில் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சன்னிதானங்கள் அத்தனை நபரும், குறிப்பாக எங்களது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தர்ம ஆதீனம் கல்லூரி விழாவில எங்களது தமிழக முதல்வர் அவர்கள் கலந்து கொண்ட போது ஆதீனமே சொன்னார், கலந்திருக்கு. இல்ல ஒரே வரையில சொல்றேன், திராவிட அரசியலில் ஆன்மீகமும் கலந்திருக்கிறது, இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆன்மீகவாதிகளுக்கும் துணையாக இருக்கிறது என்று சொன்னது தர்ம ஆதீனம். அப்ப இந்த அரசு கரெக்டா இருக்கு. இத மதவெறி கொண்டு இந்த அரசியல் வைத்து இவங்க சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருபோதும் தமிழகம் அதற்கு தயாராக இல்லை, தமிழக மக்களும் தயாராக. நன்றி 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 திருவிக்கி. நம்முடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்போம் நேயர்களே, நன்றி, வணக்கம்.